ஹாய் யுவர்ஸ், இட்ஸ் மீ பாப்பு. நான் இன்றைக்கி ஸ்மிட்டன்லேருந்து கொஞ்சம் 9 ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஏன் இதை நான் ஃப்ரீன்னு சொல்கிறேன்னா, ஆர்டர் பண்ணோட ப்ராடக்ட்டோட அமௌண்ட் வந்து 15, 13 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டில் சேவ் ஆயிரும். நீங்கள் வேறு ஏதாவது வந்து பொருள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ட்ரையல் பேக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயுஷ்லேருந்து ஒரு பேஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாக. சரி, அதை நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாட் அண்ட் கீலேருந்து சியா ப்ளஸ் நயாசினமைட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது வந்து 15 ml ப்ராடக்ட். இதோட எம்ஆர்பி வந்து அதில் போட்டுருந்துச்சு. அதை வந்து சைடில் காட்டுறேன். ஆனால் இந்த 13 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். அந்த எம்ஆர்பியும் இதில் போட்டுருந்துச்சு. வேறு ஏதாவது ஆப்பில் வாங்கினா 195 போல். இதோட பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்குது, சோட்டியாக இருக்குது, ரொம்ப சோட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக ஆனால் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. குட்டியாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, பானை மாதிரி குட்டியாக இருக்கிற ஒரு பானை மாதிரி இருக்குது பேக்கேஜிங். இதோட எம்ஆர்பி வந்து பின்னாடியும் போட்டிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பிடிக்கலான்னா, அந்த கேப்லேயே போயிட்டு அந்த மாய்ஸ்சரைசர்லாம் ஒட்டிக்குது. இது வேறு ரொம்ப ஜெல் டைப்பில் இருக்கனால. அதுக்கப்புறமா இது ஸ்கின் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக ஜெல் டைப்பில் நல்லா தான் இருக்குது. ஸ்கின்னில் டக்குன்னு அப்சர்வ் ஆயிடுது. ஒரு மாதிரி நான் க்ரீஸியாக அப்படிலாம் இல்லை எனக்கு. மேபி நான் ஸ்கின்னில் அப்ளை பண்ணாதான் எப்படி இருக்கும்னு தெரில. ஸ்கின் ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா அதே டாட் அண்ட் கீலேருந்து சியா காமிங் ஸ்கின் நைட் ஜெல்லு. இது வந்து 15 ml ப்ராடக்ட். அதே வந்து 13 rupeesக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா அதே மாய்ஸ்சரைசர் மாதிரி அதே சேம் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா, ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இந்த ஜெல் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க குட்டியாக. அதனால் அந்த ஜெல்லெல்லாம் இதிலே ஒட்டிக்குது. அது ஒரு நல்லது. இதுவும் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுக்கு லைட் வெயிட்டடாக நான் கிரேஸியாக ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. பட் ஃபேஸில் எப்படி இருக்குன்னு தெரில. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ரிவ்யூ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா, நம்மியா நேச்சுரல் ஸ்கின் கேர் ஆர்கானிக் லிப் ஸ்க்ரப்பு 15 கிராம் ப்ராடக்ட் வந்து நான் 16 rupeesக்கு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக லிப் ஸ்க்ரப் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், என்ன வாங்குறதுன்னு தெரில. சரி, இந்த ப்ராண்ட் எப்படி இருக்கும் என்னென்னலாம் தெரில. ஆக்சுவலாக இது வந்து ட்ரையல் பேக்கெலாம் கிடையாது. இந்த நம்ம வாங்கினா யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அவ்வளோ இருக்குது. ஏன்னா லிப் ஸ்க்ரப் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறதில்ல டெய்லியும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா லிப் பாம் மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா லிப் பாம் மாதிரி இருக்குது, நான் என்னடா லிப் ஸ்க்ரப்னு தானே வாங்கினேன் அப்படி சொல்லி பார்த்தேன். கையில் பார்க்குறதுக்கு லிப் பாம் மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ஸ்கின்னில் வந்து இது பண்ணும்போது ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்குது. அந்த குட்டி குட்டி பார்ட்டிக்கல் இருக்குது, அது நம்மளுக்கு தெரில. இது ஒரு டென்டட் லிப் ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ளம்மோட SPF 35 PA+++ க்ரீன் டீ டே அண்ட் லைட் சன்ஸ்க்ரீனு. இது வந்து காம்பினேஷன் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் தான் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 99. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு என் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. சரி, ப்ளம்லேருந்து ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் SPF வந்து 35 தான் இருக்குது. நம்ம இப்போ இருக்க வெயிலுக்கு வந்து இது தாங்காது. சரி, யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் பேஸில் தான் இருக்குது, ஜெல் பேஸில் இல்லை. பார்த்திங்கன்னா ஒயிட் க்ரீம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்கின்னில் அப்சர்வ் ஆயிடுது. நம்ம வந்து தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா ஜெல் டைப்பில் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிலிகிரிம்லேருந்து 2% ஹைலூரானிக் ஆசிட். இதில் வந்து கிவி அண்ட் வாட்டர் மெலன் இருக்குது. இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, ஆல் ஸ்கின் டைப் அப்படின்லாம் போட்டுருந்துச்சு. இது வந்து 5 ml ப்ராடக்ட் தான். சரி, இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா எதான்னு பார்த்துட்டு வேணும்னா நம்ம பெருசு வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நான் இந்த சீரம் வந்து வாங்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டா நம்மளுக்கு வேணும்னா கூட பெருசு வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இதோட எம்ஆர்பி இங்கேயும் போட்டிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா எப்போயும் போல் நார்மலாக எல்லா சீரமும் இருக்கிற மாதிரி தான். இது ஸ்ட்ரெச்சர் பார்த்திங்கன்னா நல்லா வாட்ரியாக தான் இருக்குது. சரி, கையில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கையில் வந்து ஃபியூ ட்ராப் இல்லை, ஒரு குட்டி ட்ராப் தான் வச்சுருந்தேன். சரி, எப்படி அப்சர்வ் ஆகுது என்னன்னு சொல்லி ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் டக்குன்னு அப்சர்வ் ஆகுது. நல்லா லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு லீஃப் பெரி பாடி பட்டரு. இது வந்து 15 கிராம் ப்ராடக்ட் தான். இதோட நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 9.93 ப்ரைஸ் அப்படி தான் போட்டிருக்கு. ஆக்சுவலாக எம்ஆர்பி சைடில் காட்டுறேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா பாடி பட்டர். நான் இந்த ப்ராண்ட்லாம் பார்த்ததில்ல. சரி, பாடி பட்டர் வாங்கி பார்க்கலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் ப்ராடக்ட்டு, அப்புறம் அன்பாக்சிங், ரிவ்யூ அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ ஏதாவது வேணும்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுவேன். எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இது வந்து ஸ்கின்னில் வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆகுது. நல்ல ஒரு பாடி பட்டராக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டே வித் மீ மினி லிப்ஸ்டிக்கு 1 ml ப்ராடக்ட்டு. நான் வந்து 10 rupeesக்கு வாங்கினேன்.
ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப மினியாக இருக்குது சோட்டியாக. சரி நம்ம வந்து ட்ரை பண்ணி தானே பார்க்குறோன்னு சொல்லிட்டு தான் நானும் வாங்கியிருந்தேன். பட் இவ்வளோ சோட்டியாக இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இதோட பிக்மெண்டேஷன் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் லைட்டாக தான் வந்து கையில் எடுத்து பார்த்தேன். இதோட ப்ரஷ் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது. நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. இதோட பிக்மெண்டேஷன் ஆனால் ரொம்ப டார்க்காக இருக்குது. நான் வந்து 1 ஸ்ட்ரோக் பண்ணி கையில் லைட்டாக தான் ப்ரஷ் பண்ணி விட்டேன். பார்த்திங்கன்னா தெரியுதா, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளம்மோட முன்னாடி மிஸ்ட்டு வெண்ணிலா வைப்ஸு 13 ml ப்ராடக்ட் வந்து 5 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்மெல் வந்து எல்லோரும் நல்லாயிருக்கும்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க யூடியூப்பில். நான் நிறையா பார்த்தேன். சரி வாங்கும்போதே நம்ம பெருசு வாங்கி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சின்னதாக வாங்கியிருந்தேன். இது ஸ்மெல் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நேரம் ஸ்டே ஆகுது, நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் எந்த வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி